ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் தான் இருப்பேன். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது யூஏ தமிழ் ட்ரேடர் சேனல். ஸோ நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி நான் சொல்லலான்னு இருக்கேன்னா, அதாவது நீங்கள் ஒரு ட்ரேட் பண்ணணும், குறிப்பாக நான் ஃபாரெக்ஸ் பற்றி சொல்கிறேன். ஸோ அதுக்கு வந்துட்டு நான் எந்த விதமான ஒரு இண்டிகேட்டரோ எதுவுமே நான் யூஸ் பண்ண மாட்டேன். ரொம்ப சிம்பிளான ஒரு பேசிக் ஸ்ட்ராட்டஜி தான். ஸோ அந்த பேசிக்கு நம்ம என்னென்ன தெரிஞ்சால் போதும் அப்படிங்கிறத, அதாவது நான் ஏகப்பட்ட இண்டிகேட்டர் கிட்டத்தட்ட ட்ரேடிங் வியூவில் பைசா கொடுத்து ப்ரீமியம் பை பண்ணி இருக்கிற எல்லா இண்டிகேட்டர் போட்டுமே நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். அடி வாங்க தான் செஞ்சேன். நான் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பேசிக்கான ஒரு செட்டப் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ ஒரு கடந்த ஒரு ஒன் டே எடுத்துக்குவோம். ஸோ அந்த ஒன் டேயில் வந்துட்டு இப்போ கண்ணுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு லோ இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அந்த கண்ணுக்கு பக்கத்தில் தெரிகிற ஒரு லோனா இதுதான். ஸோ இந்த லோ கிட்ட நான் ஒரு ரெட் மார்க் போட்டேன். ரெட்டு வேணால் நம்ம க்ரீன் கலர் போட்டுக்குவோம், இதை மாற்றிக்குவோம். அதே மாதிரி இதோடைய ஹைன்னு பார்த்தாக்கா நேற்று நடந்திருக்கு ஒரு ஹை. ஸோ நான் என்ன பண்ணுவேன்னு சொன்னாக்க, இந்த ஒரு ஹையை வந்துட்டு போட்டிருக்கேன். ஹைக்கு வந்துட்டு நான் ரெட் கலர் மார்க் போட்டுக்கிறேன். ஓகே. ஸோ இதோட நீங்கள் ஃபுல் வீடியோ பார்க்கணுன்னு சொன்னால் நம்ம யூடியூப் யூஏஇ தமிழ் ட்ரேடரில் போனீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் வீடியோ வரும். நான் வந்துட்டு இன்ஸ்டாகிராம்லேயும் ஷார்ட்ஸ்லேயுமே நான் வந்துட்டு கம்மி பண்ணி போடுறேன். இப்போ இந்த இது வந்துட்டு நமக்கு வந்துட்டு டேயும் இதுவுமே. ஸோ இப்போ மார்க்கெட் வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓவரால் ஒரு அப் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்துட்டு பையிங் சைடு தான் வந்துட்டு நம்ம அப் ட்ரெண்டாக இருக்குங்கிறப்ப நம்ம பையிங் சைடு தான் போகணும். இது எப்போ டவுன் ட்ரெண்ட் ஆகுதுங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சிருக்கணும். சரியா? ஸோ இது எப்போ உங்களுக்கு டவுன் ட்ரெண்ட் ஆகும்னா, இப்போ நார்மலாக இங்கே ஒரு லோ இருக்குது பார்த்தீங்களா? இந்த லோக்கு கீழே கேண்டில் க்ளோஸ் வச்சுச்சுன்னா அது டவுன் ட்ரெண்டு. ஸோ இந்த லோக்கு கீழே கேண்டில் க்ளோஸ் வைக்காத வரைக்கும் அது வந்துட்டு நம்ம டவுன் ட்ரெண்டுன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இருக்காது. ஸோ இது ஒரு ரீடெஸ்ட் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்கணும். இருந்தாலும் ஒரு கன்ஃபர்மேஷனுக்கு அடுத்து இந்த மேலேயும் கீழேயும் நீங்கள் 2 இது போட்ட பிறகு அடுத்து நீங்கள் ஒரு என்ன வரையணும்னா ஃபிபனாச்சி எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஃபிபனாச்சியில் இந்த கீழே இருந்த அந்த லோவிலேருந்து இப்போ ரீசெண்டாக இருக்கிற இந்த ஹைக்கு வந்துட்டு ஒன்று வரைஞ்சிக்கோங்க. ஓகே. ஸோ நம்மளுடைய ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும், டேயில் பொறுத்த வரைக்கும் இந்த 1-2 10 தான். இந்த 12 பாயிண்ட்டுக்குள்ளே தான் நம்ம ட்ரேட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்துட்டு ஒரு ஃபிப் டே லெவலில் போட்டு இப்போ வந்துட்டு நம்ம 4 ஹவரில் சில ஜோன்ஸ் வந்துட்டு நம்ம சூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இப்போ ஆல்ரெடி 0.50 ஒன்றும், அதே மாதிரி 0.618 ஒன்றும், ஒரு 2மே வந்துட்டு நம்ம கோடு போட்டோம் ஃபிபனாச்சியில். ஸோ அதுக்கு பிறகு நம்ம ஃபிபனாச்சி இங்கே தேவையில்லை, இதையுமே நம்ம கிளியர் பண்ணிடுவோம். ஸோ இந்த 2 லெவலுமே, இந்த க்ரீனில் இருக்கிற 2 லெவலுமே வந்துட்டு நமக்கு ஃபிப்போடைய லெவல். ஸோ இப்போ நம்ம இன்னொரு கன்ஃபர்மேஷன் நமக்கு எப்படி வரும்னு சொன்னால், 4 ஹவர்ஸில் இந்த ஜோன் கிட்ட எங்கேயாச்சும் ஒரு இம்பேலன்ஸ் இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இப்போ ஆனால் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கீழே வரைக்கும் நீங்கள் இந்த இடத்துக்கு வருவோம்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணோம். ஆனால் வராமல் இப்போ மார்க்கெட் மேலே போகிற மாதிரி உங்களுக்கு இண்டிகேட் பண்ணுது. பட் ஆனால் மார்க்கெட் மேலே போகாது. இங்கே ரிஜெக்ஷன் ஆகிட்டு திருப்பி இந்த ஜோன் இருக்குல்ல, இந்த ஜோனை தொட்டுட்டு தான் மார்க்கெட் மேலே போகும். அதுவும் குறிப்பாக இந்த ஜோனை எதுக்கிட்ட உங்களுக்கு தொடுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குன்னா, அதுக்குமே நம்ம 4 ஹவரில் வந்துட்டு இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். ஸோ இந்த ஒரு இம்பேலன்ஸ் கேண்டில் இருக்குது ஒன்று. ஸோ இந்த இம்பேலன்ஸ் கேண்டில் கிட்ட இந்த ஜோன் தான் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஜோன். ஸோ இந்த இடத்துல வந்துச்சுன்னா நம்ம ஆர்டர் எடுக்கலாம். ஸோ ஆர்டர் எடுத்துகிட்டு நம்ம பை சைடுக்கு ஸ்டாப் லாஸ், இதுக்கு கீழே ஸ்டாப் லாஸ் வச்சு நம்ம வெயிட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இது இன்னும் நீங்கள் உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் கிடைக்கணும்னு சொன்னாக்க நீங்கள் அகைன் 15 மினிட்ஸ் போய்க்கோங்க. இங்கே கீழே வந்துகிட்டே இருந்த மார்க்கெட்டு ஸோ இந்த ஜோனை தொடாமலே இப்போ மேலே போயிட்டுருக்குன்னா, இங்கே வந்துட்டு அவங்க ஒரு இன்டியூஸ்மெண்ட் க்ரியேட் பண்ணுறாங்க, இன்ஸ்டியூட்டு. ஓகேவா? ஸோ உங்களை பை பண்ண தூண்ட வச்சு உங்களை சேல் ஆக்குவாங்க. ஸோ அதுதான் நடக்க போகுது. பட் ஆனால் நம்ம இந்த ஒரு 3 ஜோன் இருக்குல்ல, இந்த 3 ஜோனுக்குள்ளே மார்க்கெட் வந்துருந்துச்சுன்னா இங்கேருந்து நம்ம திரும்புறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஜாஸ்தி இருக்குது. ஓகே. ஜஸ்ட்டு இந்த 4 லைன்ஸ் போதும். நீங்கள் டே டைமில் அதாவது கீழே இருக்கிற இந்த க்ரீனையும் இந்த மேலே இருக்கிற இந்த ரெட்டையும் மார்க்கெட்டு பிரேக் அவுட் பண்ணாத வரைக்கும் அடிஷ்னலாக உங்களுக்கு எதுவுமே தேவைப்படாது. ஸோ இந்த 2த்துக்குள்ளே மார்க்கெட் மூவ் ஆகிறப்ப ஸோ இந்த ஜோனை வச்சு நீங்கள் வந்துட்டு பை சைடு வந்துட்டு நீங்கள் என்ட்ரி எடுக்கலாம். ஸோ அங்கே நம்ம 1 மினிட்டில் ஒரு கன்ஃபர்மேஷன் பார்த்து நம்ம அந்த இடத்துலலாம் நம்ம என்ட்ரி எடுக்கணும். ஸோ அது என்ன அப்படிங்கிறத நான் வரக்கூடிய இதில் சொல்கிறேன். ஜஸ்ட்டு இது வந்துட்டு ஒரு பேசிக்கான சில லைன்ஸ் மாத்திரம். நீங்கள் அதுக்கு பிறகு மற்றதெல்லாம் பார்க்குறத நீங்கள் அப்புறம் பார்த்துக்கோங்க. பட் நான் பேசிக்காக இந்த லைன் இப்படி இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்காக இந்த வீடியோ. ஓகே.